நீதிமொழிகள் 11:30 மையமாக வைத்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவன் மெய்யான ஒரு நல்ல ஜீவ விருட்சமாய் அவன் இருக்கும் பொழுது அநேகர் அவனிடத்தில் வந்து அந்த கனிகளை புசித்து இளைப்பாறுகிறவர்களாக ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே முதலாவது ஒரு விசுவாசியாக இருந்தால் போதாது, நாம் நல்ல நீதியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, தேவன் நமக்கு அருளின அந்த மெய்யான நீதியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த பலனை பிரதிபலிக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஆத்துமாதாயங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. நாம் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சுகத்தை பெற்றவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோன்னு சொன்னால், இந்த உலகம் பாருங்கள், தேவைகளோடு, பிரச்சனைக்கு மத்தியில், பலவீனத்துக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்குது. நிச்சயம் அப்படிப்பட்ட மக்கள் விடுதலை அடைந்திருக்கிற நம்மளை தேடி நீங்கள் எப்படி விடுதலை அடைந்தீங்க, நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீங்க, யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களாகவே நம்மிடத்தில் இந்த தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். ஆத்துமாதாயம் ஒன்றும் பெரிய கடினமான காரியம் கிடையாது. முதல்ல நம்ம லைஃப்பை செட் பண்ண வேண்டியிருக்கிறது. நாம் ஒரு நல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னார். நான் ஒரு நீதிமானாய் இந்த உலகத்தில் ஜீவ விருட்சமாய் நான் வாழ வேண்டும் என்ற பசிதாகம் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும். நிறைய நேரங்களில் நான் எப்படி இருந்தால் என்னங்க, நான் ஏதோ வாழ்கிறேன், வாழ்க்கை ஓடுது. நான் சொல்கிறேன், அப்படி அல்ல. நீதியின் மேல் பசிதாகமுள்ள விசுவாசிகளாக நம்ம என்ன செய்யணுமா, இருக்கணுமா. ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் என்னிடத்தில் வெளிச்சத்தை காணும்படி என்னை தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையே நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் என்னை விட்டு விலகி என்ன செய்யும், போயிடும், விலகி போயிடும், பக்கத்திலே வராது. அப்போ நம்ம போய் அவங்கள தேவனண்டையிலெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்போ நம்முடைய லைஃப்பை ரொம்ப நல்லா மாற வேண்டியிருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் அவர் கடைசியாக சொல்கிறாரு, புது சிருஷ்டியே காரியம் அப்படிங்கிறார். வெற்றியின் ரகசியத்தை பற்றி சொல்கிறார், உலகத்தை ஜெயிக்கிறத பற்றி பேசுகிறார். இந்த உலக கவலைகள் எல்லாம் நம்ம ஜெயித்து வாழணும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே வர்றோம். அதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் புது சிருஷ்டிப்பில் தான் அது ஆரம்பமாகுது. அதாவது ஒரு பார்ன் அகைன் ஸ்பிரிட், ஒரு மறுபடியும் பிறந்த ஆவியை உடையவர்களாக நம்ம மாறணும். நிக்கோதேமஸ் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னார். அதை காணக்கூட முடியாது அவனால்னார். அவன் மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும்னு கேட்டால் அதுக்கும் இயேசு விளக்கு சொல்கிறாரு. மறுபிறப்பு அப்படிங்கிறது ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்படிங்கிறார். இது மாம்சத்தின் பிறப்பு அல்ல, இது ஒரு ஆவியின் பிறப்பு அப்படிங்கிறார். ஆகவே இந்த மறுபிறப்பு தான் நம்முடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தை ஜெயித்தான் என்று சொல்லும் பொழுது நம்ம 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம் இல்லையா, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சிலுவையிலே நம்முடைய பாவங்களெல்லாம் என்ன செஞ்சார், சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே அவர் என்ன செஞ்சார், சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். பாருங்கள், பாவத்துக்கு நம்ம எல்லோரும் மரித்தவர்கள். அது குறித்தெல்லாம் நிறைய பார்த்தோம். பாவத்துக்கு மரித்தவர்கள் மாத்திரமல்ல, பாவத்துக்கு மரித்தவன் மட்டும் வாழ்ந்தால் போதாது. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொன்னால்
அவன் உலக வழிபாடுகளுக்கும் மரித்தவனாக அவன் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு மரித்து இயேசுவை ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு கூட பாவம் செய்யாத கூட வாழ்கிறாங்க. ஆனால் உலக வழிபாடுகளின்படியாக செயல்படுகிற மனிதர்களாக நிறைய இருக்கிறோம். நம்ம வீட்டு விசேஷங்கள் வரும் பொழுது, முக்கியமான ஈவெண்ட்ஸ் வரும் பொழுதெல்லாம் இந்த உலகம் என்ன வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறைகளுக்கு நம்மளை அறியாமலே நம்மளை உட்படுத்திடுறோம். வேதம் சொல்லுது, நீ பாவத்துக்கு மரிச்ச அப்படின்னு சொன்னால், நீ கிறிஸ்துவோடு கூட மரித்த அந்த அனுபவம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீ உலகத்தின் வழிபாடுகளின்படி வழக்கத்தின்படி நீங்கள் ஏன் பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. பாவத்துக்கு செத்துட்டேன்னு சொன்னால் அப்புறம் உலக வழிபாடுகள், உலக சடங்காச்சாரங்கள், அதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் உட்படுறீங்க அப்படின்னு கேட்குறார். கொலோசியர் திருப்பி கொள்ளும் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்குறோம். இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல தொடாதே, மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனையின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்னை இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் உதவாது. இதெல்லாம் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மனுஷங்கள் வச்சுருக்காங்களே இந்த சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றது, அதெல்லாம் தேவையில்லை. வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும், மனுஷர்களுடைய சடங்காச்சாரங்களே அல்ல. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு விதமான வழக்க முறைகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. சில ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். வேதம் சொல்லுது, நீ மறுபடியும் பிறந்த அப்படின்னா இந்த வழக்கத்தை விட்டெல்லாம் என்ன செய்ய, வெளியே வா. அதான் வேதம் சொல்லுது. இந்த வழக்கத்துலலாம் போய் ஒன்று என்ன செய்யாத, உட்படுத்தி கொண்டு இருக்காத, இந்த சடங்காச்சாரங்களெல்லாம் நீ பின்பற்றாத. அப்போ பாவத்துக்கு மரிச்சிருந்தால் மட்டும் போதாது, உலக வழக்கத்துக்கும் நாம் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே தான் பாருங்கள், இந்த உலகத்துக்கு நமக்கும் போராட்டம் வருது. இப்போ அவங்க வழக்கப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கபடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை ஏற்றுக்கிடுவாங்க. அவங்க வழக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் மாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே சேர்ந்து உங்களை எதுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? உடனே நம்ம தான் பார்க்குறோம், என்னத்துக்கு இந்த வம்பு, ஊரோடு என்ன செஞ்சிடுவோம், ஒத்து போயிடுவோம். அப்படி தான் நிறைய நேரங்களில் மனுஷர்கள் போயிடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட நம்ம ஏற்கனவே ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். உங்களை தேவன் இயேசுவனுடைய சரீரத்துக்கு உள்ளாக வச்சு அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்படும் பொழுது நீங்கள் அங்கே அடிக்கப்பட்டீங்க, அவர் மரிக்கும் பொழுது நீங்களும் மரிச்சிங்க, அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீங்க, அவர் உயிரோடு எழுந்த பொழுது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, உயிரோடு எழுந்துட்டீங்க. இதை எல்லோரும் நம்புகிறோம். நம்புறீங்களா? நம்புகிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இதை எல்லோரும் நம்புகிறோம். இதை நம்பட்டினா நம்புங்க, இதுதான் கிறிஸ்தவம். அது அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ரசிக்கப்படலை. இதை எல்லோரும் நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கையோடு நின்றாதீங்க. இப்போ வேதம் சொல்லுது, கிறிஸ்து கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாவத்துக்கு மட்டும் மரிக்கலை, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க, மரித்திருக்கீங்க. எல்லோரும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு மட்டும் அல்ல, உலகத்தின் வழிபாடுகளுக்கும் மரித்திருக்கிறேன். அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த அர்த்தம் புரியாமல் மாயமான தாழ்மையாக எண்ணிக்கொண்டு தேவதூதர்களுக்கு பண்ணுகிற ஆராதனைகளாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட காரியங்களில் போய் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்,
எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவருடைய கற்பனைகள் இருக்கிறது, எனக்கு அதுதான் முக்கியம், நான் அதை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாய் அதை பின்பற்றுகிற மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். அதுதான் இங்கே கொலோசியருக்கு சொல்லும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். 20 வசனத்திலே 2ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டான இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. நிறைய நேரங்களில் வந்து பாருங்கள், இன்னும் கிறிஸ்தவத்தில் நிறைய தீண்டாமை இருக்குது. இங்கே தீண்டாமை பற்றி இந்த இடத்துல பேசுது. தொடாதே, ருசி மாறாதே, என்னது அதுக்கடுத்து தீண்டாதே. சில நேரங்களில் பாருங்கள், இன்றைக்கி புற மதங்கள்லாம் அதெல்லாம் நிறைய இருக்குது. இவன் போய் அவன் தான் தெய்வம் மாதிரி வழிபட்டுட்டு இருக்கான், ஆனால் அவன் வந்து இவனை தொடக்கூட மாட்டான். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது, எப்படி மக்கள் வந்து ஒருத்தரை ஒருவர் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து புறம்பை தள்ளுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கும் இருக்குது. தீண்டாமல் வந்து கடுமையான சட்டத்திட்டங்களின்படி ஒடுக்கப்பட்டிருந்தால் கூட நீதிமன்றத்துக்கு போனால் அது தப்பு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தீண்டாமல் என்ன செய்யுது இருக்குது இந்த உலகத்தில். கலர்ஸ் அடிப்படையில் இருக்குது, ரிலீஜன் அடிப்படையில் இருக்குது, கேஸ்டேஷன் அடிப்படையில் இருக்குது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வெள்ளையன், கருப்பன், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்கள். இந்த மனுஷங்கள்கிட்ட வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. வெள்ளையன், கருப்பன்னு சொல்லி படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதிக்காரன், தாழ்ந்த ஜாதிக்காரன், இப்படிப்பட்ட இந்த தீண்டாமையெல்லாம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதவசனம் இங்கே சொல்லுது, இப்படி இவைகளுக்கு நீங்கள் ஏன் உட்படுறீங்கன்னு கேட்குறாரு. உலகம் அப்படி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், உலக வழிபாடுக்கு மரித்தவர்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் போய் இதை ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒன்றுக்குமே பிரயோஜனமுள்ளவைகள், அற்றவைகள். இவைகள் வந்து மாயமான ஒரு தாழ்மையை கொடுக்கும். மாம்சத்தை பேணுவதற்கு அன்றி வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாது. இதில் ஒன்றும் ஸ்பிரிச்சுவல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் ஆவிக்குரிய காரியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், அடுத்து வருவோம் பாருங்கள். இப்போ மரிச்சாச்சு, எழுந்தாச்சு, எழுந்து அதோடு முடிஞ்சிடல, நம்மை கொண்டு போய் தேவன் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் பாவத்துக்கு செத்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணேன், எழுந்தேன். இதெல்லாம் ஒரு முக்கியமானது. அதை தாண்டி எழுந்ததுக்கப்புறம் கிறிஸ்து எப்படி பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்திலேயே நம்மளையும் கொண்டு போய் அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார பண்ணியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம், நம்முடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாருங்கள், கிறிஸ்துவோடு நீங்கள் எழுந்தீங்கன்னா, அவரோடு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா, இப்போ அவரை கொண்டு போய் தேவன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நினைச்சிருக்கிறாரு, உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அவரோடு எழுந்த அனுபவம் படைத்தவர்கள் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள அந்த இடத்துல நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாருங்கள், நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் தேவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் தேடுங்கிறாரு, அதையே நாடுங்க, அதுதான் தேடுங்க அப்படிங்கிறார். அப்போது நம்ம வந்து இந்த உலக வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், தீண்டாமைகள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளை தேவன் வந்து அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு. அதை நம்ம நினைக்கணும்னு வேதம் சொல்லு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள், கீழே வாசிப்போம் பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
இப்போ நம்ம மறுபடியும் பிறந்துட்டு நம்ம இன்னும் அந்த பழைய மாம்ச சரீரத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவியில் மறுபடியும் பிறந்துட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினா. எங்கே அந்த மறுபிறப்பு நடந்திருக்குன்னா நம்முடைய இன்னர் மேனில், ஆவி மனிதனிலே அந்த மறுபிறப்பு நடந்திருக்கிறது. ஆனால் நம்ம இன்னும் பழைய மனுஷனாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதாவது சரீரத்தில் அதே பாடியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம், அதே ஆத்துமா தான் நமக்கு இருக்குது. இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறபடினால இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற சில காரியங்களெல்லாம் நீங்கள் அழித்து போட வேண்டும். விபச்சாரம், அசுத்தம், துர்ரீச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி செயல்களை இதுவரைக்கும் உங்கள் சரீரத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சே, அதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அழித்து போடுங்கள். இப்போ இந்த வேலை யார் செய்யணும்? கடவுளா செய்வார்? நான் தான் செய்யணும். நான் தான் அதை அழிக்கணும், நான் தான் அதை விளக்க வேண்டும். ஏனென்றால் நான் இப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கிறேன். ஆகவே மறுபிறப்பின் அனுபவம் எனக்குள்ளே இருக்குது. நான் மறுபடியும் போய் இன்னும் நான் துர் இச்சையின்படியாக அசுத்தமான காரியங்களை செய்கிறவனாக, பொருளாசையிலே பழகி ஒரு நாள் வாழ்ந்தானே அது மாதிரி அந்த காரியங்கள்லாம் செய்கிறவனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ சில நேரங்களில் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை இதெல்லாம் கூட விட்டு விளையிடுவோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, இது பாவமான ஒரு காரியம், நான் பாவத்துக்கு என்ன பண்ணிட்டேன்? செத்துட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு. ஆனால் பாருங்கள், நமக்குள்ளே இன்னொன்று இருந்துகிட்டே இருக்கு. என்னென்னு கேட்டால் பொருளாதாரம். பொருள் பாவிக்கும் வேணும், பரிசுத்தவானுக்கும் வேண்டியதாக இருக்குது. பொருளாதாரங்கிறது வரும்பொழுது நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், பூமியில் சகல ஜாதிகள் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்திருக்க அவர் மிகவும் சீமானாக இருக்கிறார். பூமி தாங்கக்கூடாத இருந்தது, ஆபிரகாமுடைய லோத்துடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா எப்படியாவது பொருளை சம்பாரித்து சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், எப்படி ஆயிலும் இல்லை, அதான் துன்மார்க்கனுடைய வழி. அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படினாலும் பரவாயில்ல, அடுத்தவனை கொள்ளையினாலும் அடுத்தவனுடைய பறித்து கொண்டுனாலும் எடுத்து கொண்டுனாலும் தான் ஒரு பெரிய பணக்காரன் என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். அது துன்மார்க்கனுடைய வழி. அது ஒரு காலத்தில் நம்ம அப்படி தான் செய்தோம்னு வேதம் சொல்லுது. வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுறது, திருடி விடுவது, அது பொருளாசை. அது வெறும் பொருளாசைன்னு மட்டும் சொல்லலை, பொருளாசையாகிய, வாசிங்க எல்லாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? விக்கிரக ஆராதனை. பாருங்கள், நம்ம லிட்ரலாக யாரும் போய் இப்போ கையினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை நம்ம நினைச்ச மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். நான் தூக்கி போட்டோம். தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த பொருளாதாரத்தினால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, பணம் பெருகும் பொழுது மனுஷன் என்னென்னா தேவனையே ஆராதிக்கிறதை விட்டுட்டு இந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் நிறைய வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிடான். அப்போ அதையே வேதம் என்ன சொல்லுதுன்னா, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை முதல்ல சொல்லுது. பொருளாசையாகி இவைகளை நீங்கள் அழித்து போடுங்கிறார். இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க அப்படிங்கிறார். பொருளாசையை உண்டு பண்ணுகிற அவயவம் அதை நீ அழித்து போடு அப்படிங்கிறார். அடுத்து சொல்லும்போது சொல்றாரு விக்கிரக ஆராதனை ஆகிய பொருள். அப்போ பொருளாசைங்கிறது என்னன்னா ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. மனுஷங்க பாருங்கள், பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரு மனுஷன்ட்ட. ஆனால் மணியை ஒருத்தன் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை கையாள சரியாக தெரியல அப்படின்னா அதுதான் பொருளாசை. பணம் நிறைய இருக்கிறவன்லாம் பொருளாசைக்காரன் நினச்சிடாதீங்க, தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. பெரிய கோடீஸ்வரன் பெரிய பொருளாசைக்காரனாக இருப்பான் போல். இல்லை நிறைய பாஸ்டர்ஸ்க்கே இது விளங்க மாட்டேங்குது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை செலவழித்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பணத்தை செலவழிக்காமலே
எனக்கு எல்லாமே வரணும்னு கிடைக்கும்போது நான் சொல்லுகிறேன், இங்கேருந்து வர்ற வார்த்தையை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. 3000 ரூபா கொடுத்து ஒரு பிரசங்கத்தை கட்டுவாங்க, அந்த பிரசங்கத்தை என்னெல்லாம் பேசினார்கள் அது மனசுக்குள்ள அப்படியே நிற்கும். ஏன்னா நீங்கள் 3000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி நினச்சிருக்கீங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்கும் போதே கவனமாக இப்போ 3000 ரூபா கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன், இந்த பாஸ்டர் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்க போகிறாரு, இந்த ஊழியக்காரர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறாரு. இப்போ கவனம் கூடுதா? இன்னும் 30,000 கட்டிட்டு நீங்கள் உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் 100 ரூபா கழிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய கவனம் என்ன செய்யுது? அதிகரிக்குதா? நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. சில முட்டாள் பாஸ்டர்ஸ் இப்படி போடுறாங்க, நான் அவங்களை அப்படி தான் நான் சொல்லுவேன், அறியாமையில் போடுறாங்க. அவர்கள் பணக்காரர் ஆவதற்காக அவர்கள் ஏதோ ஒரு உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொள்கிறாங்கன்னு இவங்க நினைக்கிறது தவறு. நான் சொல்கிறேன், உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலை, அதில் வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் இங்கே போய் பணம் கட்டி என்ன செய்ய போகிறான், கேட்க போகிறான். எல்லாரையும் ஒன்றும் அவங்க கட்டாயப்படுத்தலையே. அப்போ நம்ம எதுக்கு அவங்கள குறை சொல்லணும்? அவங்க செய்கிற காரியங்களையே நம்ம குற்றப்படுத்தணும். இவங்களுக்கு என்னென்னா பணத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க. நான் ஏழையாக இருக்கேன், ஏன் உண்டியலில் 300 ரூபா கூட விட மாட்டேங்குது பாருங்க, அங்கே ஒரு ஆளுக்கு 3000 ரூபா டிக்கெட் போடுறான் பாருங்க. நான் சொல்ல உனக்கு எனக்கு வயிறு இது. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு 40,000 50,000 கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குறான். டிமாண்ட் ஆகிற நேரத்தில் எவ்வளோ வேணாலும் கொடுத்து டிக்கெட் வாங்குறான். நான் சொல்ல ஒரு பொழுதுபோக்குக்கு டிக்கெட் வாங்கும்போது ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடாது? இவங்களுடைய மனநிலை ரொம்ப பூவராக இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை படிக்க கேட்க கற்றுக்கொள்ள யாரெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவங்க தான் இன்னைக்கு தேசத்தில் பெரிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பணமே செலவழிக்காமல்லாம் நம்ம தேசத்தில் பெரிய ஆள் ஆக முடியாதுங்க, பெரிய ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது. பணத்தை விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நாம் தெய்வீகமான காரியங்களுக்கு பணத்தை தாராளமாய் செலவிடுகிற மனிதர்களாக இருப்போமே. ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறாரு. இவன் கையில் பணம் போனால் இவன் நல்ல காரியங்களுக்கு என்ன செய்வான்? செலவிடுவான். ஆகவே இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிடுவார். இதுதாங்க பொருளாசை இல்லாத வாழ்க்கை. பொருளாசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஆவிக்குரிய காரியமா அதுக்கெல்லாம் இதுக்கு பணம் சொல்லி பைபிள் வாங்கணுமா, அதெல்லாம் யாரும் ஓசியாக வாங்கி கொடுப்பாங்க, புஸ்தகமா யார்ட்டையாவது வாங்கி படிச்சுக்கலாம், காணிக்கையா அது வசதியானவங்க போடுவாங்க, நான் எதுக்கு போடணும்? பொருளாசை. நான் சொல்லுகிறேன், பொருளாசை இல்லாத மனிதன் தன்ட்ட சிறிதோ பெரிதோ அவன் கையில் அந்த பொருளாதாரம் வரும் பொழுது அதை சரியாக கையாளுவான். அவன் தான் பொருளாசை இல்லாதவன். சரியாக கையாள தெரியாத எல்லாருமே பொருளாசைக்காரர்கள் தான். அவள் பொருளாதாரத்தை சரியாக நம் கையாள பழக வேண்டும். தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுக்கணும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்குரியதை ஊழியர்களுக்கு கொடுக்கணும், தேவனுடைய ஊழியத்துக்குரியதை ஊழியத்திற்கு நினைச்சு நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுனா நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அதாவது பொருளை நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் அல்ல, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பணம் ஒரு மனுஷன் அவன் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் கிறிஸ்தவனாக இருந்தால் கூட இப்போ அந்த பொருளாதாரம் அந்த பொருளாசை என்பது அவனுக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. அவன் அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். அவனுடைய நோக்கம் என்னென்னா பணம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் வந்துடுறான். ஆகவே தான் வேதம் சொல்லுது, அந்த ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால் இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் களைந்து போடுங்கள், அழித்து போடுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மேலே தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்க. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பாவத்தை விட்டால் மட்டும் போதாது, சில காரியங்களுக்கு மறிக்கணும், சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். விட்டுவிட வேண்டும், அதை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அதையெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும்.
வேதம் சொல்லுது பாருங்கள், இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருக்க இருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன பண்ணுங்க, களைந்து போட்டு. பாருங்கள், ஒரு ட்ரெஸ் மாற்றுறது மாதிரி வேதம் சொல்லுகிறதா, நீ பழைய மனுஷனை என்ன பண்ணு, நீ களைந்து போடு. அந்த மனுஷன் வந்துட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ ஆவியில் புது சிருஷ்டியாக மாறிட்ட. அதனால் பழைய மனுஷனை நீ என்ன பண்ணணும், களைந்து போட்டு. இப்போ பாருங்கள், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க, வியப் பண்ணிக்கங்க, தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த அறிவை அடையும்படியாக புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னு சொன்னால், இனி பழைய கிரியைகள்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். புதிதாய் தேவன் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த நற்கிரியைகளை நான் என்ன செய்வேன், செய்கிறவனாக இருப்பேன். அந்த நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வேன், நீதியான காரியங்களை மட்டும்தான் செய்வேன், அநீதிக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் இது எல்லாமே இருக்கு, திரும்ப வேண்டியிருக்கு. நான் ரசிக்கப்பட்டேன், இங்கே ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், இன்னமும் நான் பழைய வேலையவே செஞ்சிட்ருக்கேன், பழைய மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நிறைய காரியங்களை களைந்து போட வேண்டும். புதிய மனுஷனை நீங்கள் அப்படியே தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அதிலே கிரேக்கன் என்று யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு சபைன்னு வரும் பொழுது பழைய மனுஷனெல்லாம் நம்ம களைந்து போட்டு பழைய செய்கைகள்லாம் அழிச்சிட்டு ஆவியிலே புதிதாய் பிறந்திருக்கிறது போல நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சரீர செயல்பாடுகளிலும் நாம் புதியவர்களாக நாம் வாழும் பொழுது, இந்த புதுமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இப்போ வேதம் சொல்லுகிறது, இப்போ நமக்குள்ளே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த தீண்டாமையை குறித்து சொன்னார் இல்லையா 2ஆம் அதிகாரத்தில். இப்போ சொல்றாரு, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும். பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்து வந்த எல்லாரும் அவங்க விருத்த சேதனத்தை உடையவர்களாக இருந்தாங்க. பிரஜாதிகளில் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யலை, விருத்த சேதனம் பண்ணப்படலை. உடனே அந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க, நாங்கள் ரொம்ப மேன்மையான ஆளுங்க, நீங்கள்லாம் பிரஜாதி வம்சம், நாங்கள் விருத்த சேதன உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், நீங்கள்லாம் அந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் தாழ்ந்த கிறிஸ்தவங்கிற மாதிரியும் நாங்கள் தான் உயர்ந்த கிறிஸ்தவங்க மாதிரியும் அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே 2 போராட்டம். யூத கிறிஸ்தவன் ரொம்ப மேன்மையான கிறிஸ்தவன் என்றும், கிரேக்கர் கிறிஸ்தவர்கள் ரொம்ப தாழ்ந்து போனவர்கள் அப்படிங்கிற மாதிரியும், இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஆதி திருச்சபையிலேயே இருந்தது. அதனால தான் பவுல் சொல்றாரு, யூத கிறிஸ்தவன்னா ரொம்ப மேன்மையானவர், கிரேக்க கிறிஸ்தவன்னா ரொம்ப கீழானவன் அப்படி நீ நினைக்காத. இதில் கிரேக்கன் என்று யூதன் என்று இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. இந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சுயாதீனர்கள் என்று அவர்கள் தங்களை அழைத்து கொண்டார்கள். புறஜாதிகளை பார்க்கும் பொழுது அவங்க அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இப்படிலாம் இருந்துச்சு பாருங்க. அதனால தான் இயேசு குமாரன் விடுதலை ஆக்குனா நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்லவே, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள். நாங்கள் அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள்லாம் சுயாதீனர்கள், நீ என்ன விடுதலையாவேன்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, அப்படி ஒரு விடுதலையே எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, தேவையே இல்லை. இது யூதர்களுடைய ஆர்கியூமெண்ட். இயேசு சொல்றார், இல்லப்பா, என் மூலமாக உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, அந்த விடுதலை உனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணுறார். இவங்களுக்கு அது விளங்கலை. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் சுயாதீனர்கள்,
வேணா புறஜாதிக்காரன்ட்ட போய் சொல்லு, நீ விடுதலை ஆக்குவாய் அப்படிங்கிறத போய் சொல்லு, எங்களுக்கு உபதேசம் பண்ணாத, நாங்கள் அடிமைகள் கிடையாது. நாங்கள் பவுல் இதை தான் கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் முள்ளவன் என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. வாசிங்க இப்போ எல்லாரும் 11வது கடைசி பகுதியை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இப்போ பாருங்கள், நான் விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மனிதன் உயர்ந்த ஜாதிக்காரன், இன்னொருத்தர் தாழ்ந்த ஜாதிக்காரன். இப்போ உயர்ந்த ஜாதிக்காரனுக்குள்ளே யார் இருக்கா? யார் இருக்கா? அவனுக்குள்ளே இயேசு தான் இருக்கார். அவன் இயேசு ஆண்டவர்னு கூப்பிட்டா அவனுக்குள்ளே வர்றார். அவனுக்கு என்ன வேண்டுமானாலும் அவர்தான். அவர் இல்லைன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா அவன் பரலோகம் கிடையாது, நித்திய மீட்பு கிடையாது. அவர் தான் அவனுக்கு எல்லாம். அதனால தான் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இப்போ ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் வச்சுக்கோ, அவன் இயேசுவே ஆண்டவனு கூப்பிட்றான். இப்போ இவனுக்கு யார் எல்லாவா இருக்கிறது? கிறிஸ்து தான் எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறதா. ஸோ எல்லாரிலும் எல்லாமுமாய், திரும்ப சொல்லுங்க, எல்லாரிலும் எல்லாமுமாய் கிறிஸ்துவே இருக்கிறார். இப்போ பாருங்க, அவனுக்கும் எது வேணாலும் இயேசு தான், இவனுக்கு எது வேணாலும் இயேசு தான். இப்போ படித்தவன் இருக்கான், அவனுக்கு எது வேண்டுமானாலும் இயேசு தான். படிக்காத ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு எது வேண்டுமானாலும் இயேசு தான். இந்த உலகத்தில் வெள்ளையனாக இருந்தாலும் அவனுக்கும் எல்லாமுமாய் இயேசு இருக்கிறார், எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறாரு. தாழ்ந்தவன் கருப்பனாக இருந்தாலும் ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் அவனுக்கும் எல்லாரிலும் எல்லாமுமாய் இயேசு தான் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ அதனால தான் இப்போ இந்த தாழ்ந்து போனவன், கருப்பன், தாழ்ந்த ஜாதிக்காரன், புறதேசத்தான், அடிமை, இப்படிலாம் நினைக்கிறாங்களே, இவர்களுக்குள்ளும் இயேசு தான் இருக்கிறாரு. இவர்களுக்கு எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறாரு. அப்போ வெள்ளையன், உயர்ந்த ஜாதிக்காரன், பணக்காரன், படித்தவன், அந்தஸ்துள்ள மனிதன், இப்படி எடுத்துக்கொண்டாலும் இவனுக்குள்ளும் எல்லாரிலும் கிறிஸ்து தான் எல்லாமுமாய் இருக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நாம் பார்க்குற கலரு, நிறம், ஜாதி, இதுதான் வித்தியாசம் இருக்கே தவிர ஸ்பிரிச்சுவலாக பாருங்கள், மறுபிறப்பின் அனுபவத்தோடு பாருங்கள், இவனுக்கும் ஆல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏனென்றால் எல்லாரிலும் எல்லாமுமா இயேசு என்ன செய்கிறாரு? இருக்கிறார். உனக்கு என்னன்னாலும் நான் தாங்கிறாரு. இவனுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னன்னாலும் நான் தான். அப்போ சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஏன் நீங்கள் வித்தியாசம் பாராட்டுகிறீர்கள்? ஏன் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் அடிமை என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் புறஜாதியான் என்று சொல்கிறீங்க? அப்போது ஒரு சபையில் கிறிஸ்துவுக்குள்ளான மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் பார்க்குற மாதிரி நம்ம நினைச்சக்கூடாது. பார்க்கக்கூடாது. வெள்ளையனா, கருப்பனா, உயர்ந்த ஜாதியா, தாழ்ந்த ஜாதியா, அந்நியனா, சொந்த ஊருக்காரனா, புறஜாதியானா, படித்தவனா, ஏழையா, பணக்காரனா, இப்படியெல்லாம் மனுஷனுடைய கண் பார்க்குது. குறைஞ்சபட்சம் ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்களாவது ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவனுக்குள்ளே ஒரு பரிபூர்ண வாசமாக இருக்கிறது. இவனுக்கு வேண்டிய எல்லாரிலும் எல்லாமுமாய் இயேசு இருக்கிறார். எல்லாரிலும் எல்லாமுமாய் இயேசு இருக்கிறார். இந்த எண்ணம் வரணுங்க. இதான் ரட்சிப்பு. நிறைய நேரங்களில் மனுஷர்களுக்கு இந்த பார்வை சரியில்லை. இவங்க நினைக்கிறாங்க அவனை குறைவுள்ளவன் என்று, அந்நியன் என்று, புறஜாதியான் என்று, தீண்டத்தகாதவன் என்று. ஆனால் தேவன் சொல்றாரு, நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உள்ளே இருக்கிற இயேசுவை நீங்கள் தீண்டத்தகாதவர் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை உயர்ந்தவர்னு சொல்றீங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து கேட்கிறாரு, பவுலே தான் கேட்கிறாரு, கிறிஸ்து என்னப்பா? உயர்ந்த ஜாதி கிறிஸ்து, தாழ்ந்த ஜாதி கிறிஸ்து, ரெண்டு கிறிஸ்து இருக்காரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இல்லையே. அப்படியானால் நான் சொல்லுகிறேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ரட்சிப்பை பெற்றிருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்று எண்ணினால்
நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த கிறிஸ்துவையே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், குறைத்து மதிப்பிடுறீங்க. இதுதான் என்ன செய்யுதுன்னா, இன்னும் இந்த உலக வழிபாடுகளுக்கும் உலக முறைகளுக்கும் நான் என்ன செய்யலைன்னா மறிக்கலை. மறிக்காதவனுக்கு தான் அந்த புத்தி வருது, மறிக்காதவனுக்கு தான் இந்த எண்ணம் வருது. மறித்தது உண்டானால் ஏன் உலக வழக்கத்தின்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற. ஆகவே இந்த உலகத்தை ஜெயிக்கணும், நம்ம அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் யாராவது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆளை போய் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க ஊழியக்காரங்க கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன உலகத்தை என்ன செய்யலை? ஜெயிக்கலை. உலகத்தை என்ன செய்யலை? என்ன சத்தியமாக வர மாட்டேங்குது. உலகத்தை என்ன செய்யலை? அவங்க ஜெயிக்கலை. அவங்க உலகத்துக்கு முன்பாக தோற்று போய் கிடக்கிறாங்க. பிரிவினையை பார்க்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் இன்னும் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் உலகத்தை என்ன செய்யலை? ஜெயிக்கலை. அவன் உலகத்தை ஜெயித்திருந்தால், உலகத்துக்கு மரித்த அனுபவம் இருந்தால், அவன் இதெல்லாம் விட்டு வெளியே வந்திருப்பான். நிறைய விசுவாசிகளை மட்டும் குறைச்சி பேசல, ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க அந்த உலகத்தில். அவங்களால சில மனிதர்களோடு பழக கூட முடியாது. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினையின் எண்ணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே நிறைய இருக்குது. சிலர் பாருங்கள், கலர்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. இல்லைப்பா, ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, எல்லா தகுதி இருக்குது, கலர் தான் கொஞ்சம் கம்மி, பரவாயில்லன்னா எல்லாம் இருந்தாலும் பாஸ்டர் என்ன இல்லை? கலர் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தம்பி தங்கைகளே, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு மரித்த அனுபவம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட சொல்லிட்டு உலகத்தின் வழிபாடுகளுக்கும் உலகத்துக்கும் மறிக்காத கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய நேரங்கள் அப்படி தான் இருக்கான் மனுஷன். அவன் உலகத்துக்கு இன்னும் மறிக்கலை. உலகத்துக்கு மறிச்சது உண்டானால் பாருங்க, நீங்கள் தேவன் பார்க்குறபடி பார்ப்பீங்க. ஏன்னா கிறிஸ்து தான் அந்த சகோதரனுக்கு எல்லாமுமாக இருக்கிறார். எனக்கும் கிறிஸ்து தான் எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறாரு. அப்புறம் என்ன? ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறாரே, அதுதான் ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி. அப்படி சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்படி சிந்திக்கும் போது நான் சொல்கிறேன், வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா மாறும். யோசிக்கணும், ஏன் இந்த பைபிள் இதெல்லாம் சொல்லுது? உலகத்துக்கு நீ மறி. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தூக்கி வெளியே போடு. சிலர்கள் நாங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணதுனால தான் நிறைய பேர் சபையை விட்டு ஓடிடுறாங்க. இதோட இவர் நம்மளை போட்டு ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்பது எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்ப நிலையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் நீ என்ன செய்யணும்? மாற்றியாக வேண்டும். மாற்றலைன்னா பின்னாடி நீ வேதனைப்பட போகிறாய். நீ மாற்றியே தீரணும். ஏனென்றால் நீ மறுபடியும் பிறந்தவன் என்றால் உலக வழிபாடுகளுக்கு நீ என்ன செய்யணும்? மறிக்கணும். துரி இச்சை, மோகம், காம விகாரம் இதெல்லாம் தூக்கி வெளியே போடணும். பழைய மனுஷனை கலையணும். இது சொல்கிறதாங்க நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இதை சொல்லிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளைக்கு நீங்கள் உட்காந்து கண்ணீர் வடிக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி நிறைய ஊழியத்தில் அனுபவங்கள் உண்டு. நிறைய குடும்பங்கள் இப்படிலாம் பார்த்துட்டு கடைசியாக கண்ணீர் வடிக்கிறதை பார்க்குறேன். ஐயோ, அன்றைக்கே பாஸ்டர் சொன்னார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி காதில் ஏறலைன்னா கொஞ்ச நாள் கழித்து ஏறும் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் உணர்வீர்கள். அதனால தான் உலக வழக்கத்துக்கு நாம் மறித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகம் பார்க்குற மாதிரிலாம் நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார், ஆவியை பார்க்கிறார். உள்ள யார் இருக்கான்னு பார்க்கிறார் தேவன். இவனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிற என்னை நம்பி இருக்கிறானா?
இவன் அடுத்த ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, அடுத்த ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசியை பார்க்கும் பொழுது, எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிற கிறிஸ்து இவர்களோடு இருக்கிறார். அப்படி பார்க்குறானா? அப்படி பழகிறானா? தேவன் அதான் பார்க்குறாரு. ஆகவே யாரையும் இந்த உலகத்தில் தீண்டத்தகாதவர்கள் என்று நாம் நினைச்ச முடியாது, புறம்பே தள்ள முடியாது. தொடாதே, தீண்டாதே அப்படிலாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம், எல்லாருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். ஆக எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. ஏற்கனவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். எதுக்கு நன்றி அறிதல் இருக்க சொல்கிறாருன்னா, உங்களையெல்லாம் ஒரே சரீரமாக தேவன் மாற்றினாரே, ஒரு சரீரத்தில் கொண்டு வந்து அவயவங்களாய் வைத்து அதற்கு தலையாக அவரே இருந்து உங்களை ஒரே சரீரமாய் மாற்றினதற்கு நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை எல்லாத்தையும் தேவன் ஒரே சரீரமாய் மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்மள எந்த பிரிவினையும் இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவர் எல்லாருக்குள்ளும் சர்வ வியாபியாய் உள்ள இருக்கிறதுனால அவர் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிறார், ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் நான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆரம்பத்தில் கணுக்களாலும் கட்டிகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் நம்மளை எல்லாத்தையும் பாருங்க, அந்த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டியை கொடுத்து, ஒற்றுமையின் ஆவியை கொடுத்து, ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ஒன்றாக பார்க்க தேவன் விரும்புகிறார். நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும் பொழுது தான் நீங்கள் உலகத்தை ஜெயித்து வாழுகிற மனிதர்களாக இருக்கிறீர்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, இன்னும் நான் எல்லாம் பார்க்குற ஆளாக இருக்கேன், வேறு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலை. முதல்ல உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும். ஆனால் ஏன்னா நீங்கள் தேவனால் என்ன செஞ்சுருக்கீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. மறுபடியும் பிறந்த மனுஷனால் உலகத்தை ஜெயிக்க முடியும், வாய்ப்பு இருக்கிறது. ஜெயம் பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலைந்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க, இப்படிலாம் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் என்ன செய்யாது, வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. பாருங்க, அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை தான் பார்த்துட்டே வரோம். நீதிமானுடைய பலன் என்னது? ஜீவ விருட்சம்னா வெறும் கனியற்ற விருட்சம் அல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல என்ன செய்வான், அவன் இருப்பான். அப்போ எல்லா காலங்களிலும் கனி கொடுக்கிற மனிதர்களாக நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்போ கனி காணப்படும், அதுதான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தப்பி ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த உலக இச்சைகளுக்கு நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க,
தப்பி பாவங்களுக்கு செத்து வெளியே வந்திருக்கீங்கப்பா. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அடுத்து சொல்ற திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மளை பாருங்க, இந்த உலகத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யம் அதெல்லாம் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாக தேவன் நம்ம வச்சிருக்கிறார். வெறும் பணத்தை சுதந்திரிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சுபாவங்களையும் பங்கு போட்டுக் கொள்ளுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் அல்ல, அவருடைய சுபாவங்களையும் பங்கிட்டுக் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன், அதற்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய ஷேர் ஒன்று இருக்கு இல்லையா, கர்த்தர் உரிமையோடு கேட்குறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு சொந்தமான அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை கேட்குறேன் இல்லையா. இது வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் டிமாண்ட் பண்ணாதீங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய சுபாவங்களுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும்படி, அவருடைய அன்பின் சுபாவங்கள், அவருடைய இரக்கத்தின் சுபாவங்கள், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு சுபாவம், கஷ்டப்படுகிற மனிதர்களை பார்த்தால் மனதுருகிற ஒரு சுபாவம், அணைத்துக் கொள்ளுகிற ஒரு சுபாவம், தமிழத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத சுபாவம். இந்த நல்ல சுபாவங்களை என்ன செய்யணும், நாம் உடையவர்களாக மாறணும். நல்ல சுபாவங்கள், நல்ல சுபாவங்களை உடைய மனிதர்களாக நம்ம மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பங்கு போடணும். நிறைய பேர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவனுடைய சுபாவம் எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பழைய மனுஷனா, பழைய பிசாசினுடைய சுபாவங்களை உடையவர்களைப் போலவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கோபப்படுறவங்களா, எப்போ பார்த்தாலும் வெறுக்கிறவங்களா, நன்மையை செய்ய அறியாதவங்களா, கீழ்ப்படியாதவங்களா, ஒழுங்காக கர்த்தருடைய கற்பனைகள் செய்யாத மனுஷனா. ஆனால் இயேசு மட்டும் ஆண்டவர்னு சொல்லுவான். நான் சொல்றேன், தேவனுடைய திவ்யமான சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அதில் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாராம். வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெரும்பாலும் பாருங்களேன், எல்லா வீட்டிலையும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு அடுத்த வார்த்தை மட்டும் தொங்கும். எல்லா வீட்டையும் போய் விசிட் பண்ணுங்கள், ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள், எல்லார் வீட்டில் இருக்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நிறைய நேரங்களில் பொருளாதார நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் எதெல்லாம் தர்றேன்னு சொல்லிக்கார இதெல்லாம் நம்ம ஒட்டி வச்சுருப்போம். ஆனால் எங்கேயாவது பாருங்களேன், அவருடைய திவ்ய சுபாவமும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கான். ஆனால் அதை நம்ம ஒரு வாக்குத்தத்தமாகவே நினைக்கிறது இல்லை. தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு ப்ராமிஸ், இது தேவன் எனக்கு வாக்கு பண்ணினது, என்னால் அன்புள்ளவனா இருக்க முடியும், இரக்கம் பாராட்ட முடியும், கிருபை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். இதெல்லாம் அவருடைய சுபாவங்கள். இயேசு சொன்னார் இல்லையா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள்னார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் என்னென்னா தேவனுடைய சுபாவங்கள். இதெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. நம்மளால் போய் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இதை பற்றி சிந்தையே இல்லாமல் கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை பற்றி சிந்தையே இல்லை. நான் சொல்கிறேன், இதை பற்றிய நல்ல சிந்தையுடைய மனிதர்கள் என்ன செய்யணும், மாற வேண்டும் இந்த உலகத்தில். ஏனென்றால் இவைகள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும். வேதவசனம் தொடர்ந்து சொல்லுது பாருங்க, இப்படி இருக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா, அதிக ஜாக்கிரதையாய். பாருங்க, இப்போ இந்த உலகத்திலிருந்து உண்டான கேட்டுக்கு தப்பின்னு முதல்ல வருது.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்குன்னு கேட்டால், முதல்ல இந்த மோசமான உலகத்திலிருந்து உண்டான இந்த கேடுபாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிக்காரு? தப்பு வித்திருக்கிறார். நான் கேட்டுக்கு தப்பினவன், இனிமே என் வாழ்க்கையில் கெடுதி இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி நம்புங்க. கெட்டு போயிடுவோமோன்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்களோ நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்திலிருந்து உண்டான எதுக்கு தப்பி? எல்லாம் சொல்லுவான், கேட்டுக்கு தப்பினவன். இனிமேல் கேடு இல்லை. அதான் உண்மை. நம்ம அதை நம்பணும். கர்த்தருடைய ரட்சிப்பு இந்த கெட்டுப்போன உலகத்தில் அந்த கேட்டுக்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணியிருக்கு? தப்பு வைத்திருக்கிறது. நம்ம கெட்டெல்லாம் போயிட மாட்டோம். நல்லா இருக்கும்போதே சில நேரங்களில் மனுஷங்க செய்வாங்க, கெட்டு போயிடுவோமோன்னுப்பா. நான் சொல்கிறேன், நம்ம இந்த உலகத்திலிருந்து உண்டான கேட்டுக்கு என்ன பண்ணிக்கோம்? தப்பினவர்களாக இருக்கிறோம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் அந்த கெடுதிக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விடணும்னு பார்க்குது. அங்கே நம்மளை ட்ராக் பண்ண நினைக்குது, இழுக்குது. நாம் அதனுடைய வசப்பற்றக்கூடாது. அதனால தான் நிறைய காரியங்களை அழுத்தி போதிக்கிறோம். வேதவசனம் சொல்லுது பாருங்கள், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். கேட்டுக்கு தப்புனவன்லாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டா மறுபடியும் இந்த கேட்டில் நம்மளை பிசாசு செஞ்சிருவான், இழுத்துட்டு போயிடுவான். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். பாருங்கள், விசுவாசம் அவசியம், ரெண்டாவது தைரியம் அவசியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நடப்பிக்கணும்னா விசுவாசம் மட்டும் போதாது, தைரியம் வேணும். தைரியமாக போகணும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுமா, விசுவாசம் இருந்தால் போதாது, ஜனங்களை கத்த தருவார்னு தைரியம் என்ன செய்யணும்? வேணும். எழும்பி போகணும். தைரியமாய் போய் காரியங்களை நடப்பிக்கணும். தைரியம் இல்லைன்னா நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உங்கள் பணத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு தைரியம் என்ன செய்யணும்? வேணும். நான் தைரியமாக கொடுக்க போகிறேன், அந்த தைரியம் நமக்கு வேணும். நான் தைரியமாக அதை கொடுக்க போகிறேன். அப்போது நமக்கு அந்த தைரியம் இல்லைன்னா நம்ம விசுவாசம் செயல்படாது. அப்போ விசுவாசத்தோடு என்ன வேணும்? தைரியத்தையும். ஏன்னா அந்த உலகம் அதைரியத்தை உண்டு பண்ணுது, பயத்தை உண்டு பண்ணுது, செல்ஃபிஷாக இருக்க பண்ணுது. மனுஷனால் தைரியமாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியல. வேதம் சொல்லுகிற நீங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், அப்புறம் என்னது? தைரியத்தோட ஞானத்தையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுது. தேவனுடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க உங்கள் வாழ்க்கையிலும் சொல்லுது. அன்பையும் என்ன பண்ணுங்க? கூட்டி அதோட சேர்த்து வழங்குங்கள், வழங்குங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெசன்ட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய காரியங்களை வழங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்ன பெருகணும்? விசுவாசம் பெருகணும், தைரியம் பெருகணும், ஞானம் பெருகணும், ஈச்சை அடக்கத்தில் இருந்த காட்டில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், பொறுமை பெருகணும், தேவ பக்தி பெருகணும், சகோதர சிநேகம் என்ன செய்யணும்? பெருகணும். நிறைய நேரங்களில் பாருங்கள், இருக்கிற நண்பர்களையும் இழந்துருவாங்க. நான் சொல்கிறேன், சகோதர சிநேகம் என்ன செய்யணும்? நமக்குள்ள பெருகணும். சில நேரம் எங்கள் வீட்டில் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, என்னைய கிளம்பிடுவீங்களே அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறேன். என் நண்பர்களோடு நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு என்னுடைய ஆவிக்குரிய உறவுகள் அவசியமானதாக இருக்கிறது. அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களோட பேசுகிறதுக்கு கூப்பிடுறாங்க. சில நேரங்களில் நான் அப்படி போய் அவங்களோட டைம் சொல்லும் பொழுது அவங்க என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நல்ல காரியம் நடந்தால் நட்பு பாராட்டுறது தப்பே இல்லை. நான் சொல்கிறேன், சகோதர சிநேகம் பெருகிக்கொண்டே போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சிநேகத்தை கூட்டி என்ன செய்யுங்க? வழங்குங்க. சிலருக்கு நேரத்துக்கு பாருங்கள், சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்களை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்போம், என்னப்பா பைபிள் படிச்சியா, ஏதாவது ஜெபம் பண்ணியா,
உனக்கு என்ன பிரச்சனை இருக்கா சொல்லு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். இப்படி விசாரிப்பதற்கு எல்லாத்தையும் நாங்களே வந்து விசாரிப்போம் நினைக்காதீங்க. உங்கள் நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை நீங்கள் உருவாக்கிக்கங்க. அது ரொம்ப அவசியம். சகோதர சிநேகம். நீங்கள் இந்த சகோதர சிநேகத்தில் வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இங்கே மட்டும்தான் சர்ச்சு, வெளியே போய்ட்டால் வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் உன்னை என்ன காப்பாற்றிட போகிறான்? அவனால் உனக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? உலக பிரகாரமான நண்பர்கள் நட்பு ஓடிட்டே இருப்பான். நண்பன் கூப்பிட்டான்னு. நான் சொல்லுகிறேன், அவைகள் உங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ண போகிறவைகள் அல்ல. அவைகள் நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கு உதவி செய்ய போகிறவைகள் அல்ல. ஆகவே சகோதர சிநேகத்தையும் நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய சகோதர சிநேகத்தையும் அன்பையும் என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், எல்லாரும் வாசிங்க, வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. பாருங்க, நீங்க கனியற்றவங்களா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல கனிகள் என்ன செய்யப்படும்? காணப்படும். நிறைய ஆவிக்குரிய கனிகள் காணப்படும். ஜீவ கனி நிறைந்த மரமாக இருப்பீர்கள். வெறும் விருட்சம் அல்ல, கனி நிறைந்த விருட்சமாக நீங்கள் இருப்பீர்கள். இவைகள் பெருக வேண்டும். பெருகினால் கனி பெருகும். கனி பெருகுனா இந்த உலகத்தில் ஆத்ம ரட்சிப்பு பெருகும். அநேக மனிதர்கள் தேவனிடத்தில் வந்து வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை என்ன பண்ணினானா? மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த திவ்ய சுபாவங்கள்லாம் உங்களுக்கு இல்லை, நல்ல நண்பர்கள்லாம் இல்லைன்னா, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா, பாவங்களால் கழுவப்பட்டீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் மறந்து போய் கண் சொருகி போன குருடனை போல மாறி மறுபடியும் எப்போ அந்த தவறுக்குள்ளே போனோம்னே தெரியாமல் அந்த தவறுக்குள்ளே என்ன செய்வீங்க? போயிடுவீங்க. ஆகவே அதிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளணும்னா இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதாகவே நாம் இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடற மாட்டீங்க. அடுத்த வருஷம் இந்த வாசம் முடிச்சிடாமல். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால், எவைகளை முதல்ல படித்தோமே அதெல்லாம், இவைகளை செய்தால் வாசிங்க எல்லாரும், நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. நீங்கள் இடறியே போக மாட்டீங்க. நீங்கள் கெட்ட போக மாட்டீங்க. கேட்டுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கிறது என்ன செய்யாது? இருக்காது. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம்.